அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கையை நமது இந்திய குடியரசு நாட்டிற்கும் எனது சக 147 கோடி குடிமக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, தலைவர், அன்பு உதயம் கட்சி. அது ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, சாமானியனாக இருந்தாலும் சரி, அவர்களின் நிலை என்னவாக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்படும்போது பொதுவெளியில் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அன்பு உதயம் கட்சியின் பொதுவான அரசியல் பார்வை. இதனால் பாதிக்கப்படுபவர் எவராக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கின் அடிப்படையில் அவருக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே அன்பு உதயம் அரசியல். அன்பு உதயம் கட்சியின் கொள்கை அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும்போது நீங்கள் ஏன் இதற்கு பயப்படுகிறீர்கள்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியாவில் உள்ள பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஊடகங்கள் அரசியல் விமர்சனங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் மக்கள் விரோதச் செயல்களை செய்திகளாக வெளியிட்டு அதை அலசி ஆராய்ந்து விவாதித்து விளக்கம் அளித்து இறுதியாக அரசியலுக்கு ஒரு மூன்றாவது தலைமை தேவை. அரசியலுக்கு புதிய ஒருவர் தேவை. வேறு எந்த அரசியல் கட்சி பின்னணியும் இல்லாத ஒரு புதிய நபர் வந்தால் மட்டுமே இந்த அரசியல் செழிக்கும் என்று கூறி வந்தன. இந்திய குடியரசின் குடிமக்களான ஊடகங்களின் வாசகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே ஜனநாயக செயல்முறையின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் பொருட்டு பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி மற்றும் அதன் ஊடகங்கள் பத்திரிகை தர்மம் என்ற அடிப்படையில் ஊடகங்களில் செய்திகள் மூலம் மக்களிடம் ஜனநாயக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எடுத்துரைத்த தேர்தல் கால பிரசங்கமாக இது இருந்தது. அரசியலில் புதுமுகங்களின் வருகைக்காக காத்திருப்பது போல ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அன்பு உதயம் அரசியலில் நுழைந்தது. அன்பு உதயம் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல்வாதிகளாகிய நீங்கள் ஊடகங்களுக்கும் அதன் முதலாளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊடகங்களில் உள்ள களப்பணியாளர்கள், செய்தியாளர்கள், புகைப்படக்காரர்கள், காணொளி பதிவாளர்கள் என அனைவரும் முக்கிய கட்சிகளைச் சுற்றி வர வேண்டும் என்று உத்தரவிடும் அளவுக்கு உங்கள் கை ஓங்கியிருந்தால் ஊடகங்களில் உள்ள பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி சுதந்திரத்தில் எங்கே ஜனநாயக கொள்கை இருக்கிறது? ஊடகங்களிலும் அதன் செயல்பாடுகளிலும் நீங்கள் தலையிட்டதன் மூலம் அன்பு உதயம் கட்சிக்கு எதிராக ஊடகங்களில் தேவையற்ற வெறுப்பை உருவாக்கியுள்ளீர்கள். தேர்தல் காலத்தில் கூட ஊடகத்துறையினர் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டால் எங்களை கடந்து செல்வார்கள். இந்த வழியில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மட்டத்திலும் ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு அன்பு உதயத்திற்கும் அதன் அரசியலுக்கும் எதிராக அனைவரிடத்திலும் தேவையற்ற வெறுப்பை உருவாக்கி எங்களை அரசியலில் இருந்து தனிமைப்படுத்தினீர்கள். முற்றிலும் மோசமான அரசியல்வாதிகளான உங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு வழிவகுத்தது உங்கள் இந்தச் செயல்கள்தான். அதே பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஊடகங்கள் எப்படிப்பட்டவை என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அனுபவத்தை இப்போது அன்பு உதயம் கட்சியின் அரசியலை தோற்கடிக்க நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும்போது இது ஒரு நல்ல அரசியல்வாதியின் செயலா அல்லது அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியின் செயலா? இது ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியின் செயலா என்பதை நீங்களே உங்களை சுயபரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அன்பு உதயம் கட்சியை அரசியல் ரீதியாக அனைவரிடமிருந்தும் நீங்கள் தனிமைப்படுத்தியிருப்பது கூட எனக்கு எந்த மன வேதனையையோ அல்லது விரக்தியையோ ஏற்படுத்தவில்லை. ஆனால் அரசியலில் தங்கள் மூப்பையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி மற்றவர்களின் அரசியலை தோற்கடிக்கும் அரசியல்வாதிகளை நீங்கள் எப்படி எடை போடுகிறீர்கள்? இதுதான் என் விமர்சனம் என்று நீங்கள் எழுதிச் சொல்ல வேண்டும்.
மேலும் உங்கள் விமர்சனம் உங்களுடையது என்ற விமர்சனத்தில் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்று கூறி உங்களையே நீங்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும். ஒரு தலைவராக இப்போது அன்பு உதயம் கட்சியின் கவலைகள் அனைத்தும் அன்பு உதயம் அரசியலை ஆளும் கட்சி அரசிடம் ஒப்படைத்துவிட்டு நான் செல்கிறேன் என்று சொல்வதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்கள் அரசியல் காலத்தில் உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக உங்களிடம் நீதி கேட்கவோ அல்லது நிவாரணம் கேட்கவோ நான் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதவில்லை. எங்கள் அன்பு உதயம் அரசியல் உங்களால் பாதிக்கப்பட்டது. அதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் அதே வேளையில் இந்த தலைமுறை அரசியலை எல்லாம் நீங்கள் சீரழித்திருக்கும் நிலையில் உங்கள் வாரிசுகளின் அரசியல் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று அன்பு உதயம் நினைத்து பார்க்கும்போது பயமாக இருக்கிறது. நாட்டின் நிலை என்ன, மக்களின் நிலை என்ன? உங்களுக்கு இவ்வளவு அரசியல் அனுபவமும் வயது முதிர்ச்சியும் இருந்தும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அரசியலை எப்படி விரும்பினீர்கள்? ஒரு குடும்பத் தலைவராக இது உங்கள் முடிவு. இதில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களில் ஒருவனாக நான் உங்களிடம் கேட்கிறேன். இந்தியாவில் நமது அரசியல் நிலைமை எப்போது மாறும்? ஜனநாயகத்தில் அரசியல் மற்றும் அரசாங்கம் என்று வரும்போது ஒரு பொதுவான குணம் இல்லாததால் ஆளும் கட்சியால் மக்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் இவை. உங்கள் ஆட்சியால் அன்பு உதயம் கட்சி சந்தித்த சிரமங்கள் இவை. உங்கள் அரசியல் அடையாளம் அன்பு உதயம் அரசியலுடன் அடையாளம் காணப்பட வேண்டும். ஒரு அரசியல்வாதியாக அரசியலில் இருந்து விடைபெறும் இந்த நேரத்தில் செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஊடகங்களின் உரிமையாளராகவும் ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய திரு மு. கருணாநிதி அவர்களே, நான் 2014 இல் உருவாக்கி வெளியிட்ட அன்பு உதயம் அரசியல் புனித நூல் என்ற புத்தகத்தை எந்த ஊடக பாகுபாடும் இன்றி உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். மேலும் 2016 இல் தேர்தல் தொடர்பாக வெளியிடப்பட்ட அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கை பிரச்சார பாடல்களையும் நாட்டின் மற்றும் மக்களின் நலன் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட எனது தேர்தல் பிரச்சார உரையையும் கொண்ட ஏசிடி அன்பு உதயம் கட்சி இதுவே தருணம் என்ற குறுந்தகடும் உங்களிடம் கொண்டுவரப்படும் என்ற செய்தியை இப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆகவே அன்பு உதயம் கட்சியை முழுமையாக அறிந்த ஒரே நபர் நீங்கள்தான். எனவே அன்பு உதயம் கட்சியின் அரசியலில் எதிர்க்கட்சி வரிசையில் மையத்தில் இருந்து செயல்பட்டவர் என்ற அடிப்படையில் நீங்கள் அடையாளம் காணப்படுகிறீர்கள். அதனால்தான் அன்பு உதயம் கட்சியின் பரந்த மற்றும் விரிவான அரசியல் பார்வைகள் உங்களுடன் இங்கு பகிரப்பட்டுள்ளன. இந்திய ஜனநாயக நாட்டில் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் வீழ்ச்சியடைந்ததற்கு உங்களின் ஆட்சி நிர்வாகத்தின் கருப்பு அரசியலே காரணம் என்பதை உங்களிடம் கூற நான் தயங்கவில்லை. இங்கு ஒரு மூத்த அரசியல்வாதியிடம் நான் கண்டறிந்த அன்பு உதயம் கட்சியின் உணர்வுகளை இந்த கடிதத்தில் பகிர்ந்து கொண்டு முடிக்கிறேன். அன்பு உதயம் கட்சியின் தலைவராக ஒரு அரசியல்வாதியாக நான் தமிழ்நாட்டில் அன்பு உதயம் அரசியலை ஆளும் கட்சி அரசாங்கத்திடம் ஒப்படைத்ததற்கு உங்கள் கருப்பு அரசியலின் செயல்பாடுகளே முக்கிய காரணம் என்பதை அவருக்கு தெரிவிக்கும் வகையில் 8 பக்க கடிதம் ஒன்றை எழுதினேன். அன்பு உதயம் கட்சியின் சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான செல்வி ஜெ. ஜெயலலிதா அவர்களுக்கும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான திரு மு. கருணாநிதி அவர்களுக்கும் கட்சி பாகுபாடின்றி நான் இந்த 2 கடிதங்களை எழுதி அன்பு உதயம் கட்சியின் சார்பில் தமிழக அரசின் தலைமைச் செயலகம் சென்னை என்ற முகவரியில் தமிழக முதல்வர்
தமிழக சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு முறையே மே 25, 2016 மற்றும் மே 27, 2016 ஆகிய தேதிகளில் அனுப்பி வைத்தேன். அன்பு உதயம் கட்சியின் சார்பில் இந்திய ஜனநாயக குடியரசின் ஒரு சாதாரண குடிமகனாகிய என்னிடமிருந்து இந்திய ஜனநாயக குடியரசின் முதல் குடிமகனுக்கு ஒரு கடிதம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் 2008ஆம் ஆண்டு முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா பாட்டீல் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதி வருகிறேன். நாட்டில் நிகழும் அரசியல் சூழ்நிலைகளின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவருக்கு நிர்வாக ரீதியாக நான் கடிதம் எழுதி வருகிறேன். அவற்றுள் ஒன்றாக இந்த முறை ஜூன் 20, 2016 அன்று அன்பு உதயம் கட்சியின் சார்பில் இந்திய குடியரசுத் தலைவர் திரு. பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்தில் தமிழக மாநில அரசாங்கத்தில் ஆளும் கட்சிகளாக இருந்த முதல்வர்களான செல்வி ஜி. ஜெயலலிதா மற்றும் திரு. மு. கருணாநிதி ஆகியோர் ஜனநாயக கொள்கைகளுக்கு எதிராகச் செயல்பட்டதால் அன்பு உதயம் கட்சி அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பதை விளக்கி ஒரு கடிதம் எழுதினேன். மேலும் இந்த கடிதத்தை அரசியல் கட்சி என்ற தகுதியில் தமிழக அரசின் தலைமைச் செயலகம் சென்னை என்ற அவர்களது அதிகாரப்பூர்வ முகவரிக்கு முறையே மே 25, 2016 மற்றும் மே 27, 2016 ஆகிய தேதிகளில் அனுப்பி வைத்தேன். குடியரசுத் தலைவருக்கு எழுதிய இந்த கடிதத்தில் உள்ள பின்வரும் விவரங்கள் அன்பு உதயம் கட்சி தனது அரசியலை தமிழக அரசாங்கத்தின் ஆளும் கட்சியிடம் ஒப்படைத்துவிட்டது என்றும் அது அவர்களுக்காகவே எழுதப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருந்தன. இதை அந்த கடிதத்தின் கடைசி பக்கத்தில் நான் எழுதியுள்ளேன். அன்பு உதயம் கட்சி அரசியலில் இருந்து விடைபெறும் இந்த நேரத்தில் அன்புதயம் கட்சி அரசியலில் இருந்து ஒதுங்கியதிலிருந்து தீவிரமாகச் செயல்பட்டு வரும் அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளுக்கு இந்த தகவலை தெரிவிப்பது அவசியமாகிறது. அரசாங்க நிர்வாக கட்டமைப்புக்குள் உள்ள துறைகளில் நடைபெறும் நிர்வாகச் சீர்கேடுகளுக்கும் காவல்துறையில் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் ஆளும் கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகளே காரணம் என்றும் அதற்கு அரசாங்கத்தை எப்படி பொறுப்பாக்க முடியும்? அரசாங்கத்தை நடத்துவது ஆளும் கட்சியின் பொறுப்பு என்றும் கூறப்படுகிறது. மேலும் அன்பு உதயம் கட்சி வேட்பாளராகவும் வாக்காளராகவும் தேர்தலில் பங்கேற்று தனது ஜனநாயக பங்களிப்பை செய்துள்ளது. அரசாங்க நிர்வாக கட்டமைப்புக்குள் ஆளும் கட்சியாக ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படும்போது சமூக பங்கேற்பில் கொண்டுவரப்பட வேண்டிய மாற்றங்கள் நான் உணர்ந்த அரசியல் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் அமைந்தவை. நான் உணர்ந்த இந்த அரசியல் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் இப்போது அன்பு உதயம் கட்சியின் அரசியலை ஆளும் கட்சி அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறேன் என்று நான் கூறினேன். 5 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் கட்சிகளின் அரசியல் முரண்பாடுகளுக்கும் அவர்களின் செயல்களுக்கு பின்னணியில் உள்ள காரணங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அன்பு உதயம் கட்சியால் இந்த முடிவு இப்போது எடுக்கப்பட்டிருந்தாலும் இது மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு தற்காலிக முடிவு மட்டுமே. இது மத்திய அரசாங்கத்தின் ஆளும் கட்சியின் கொள்கை முடிவை அடிப்படையாக கொண்டது. ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் ஜனநாயக எதிர்பார்ப்புகள் இந்த வழியில் அரசாங்க மட்டத்திற்கு கொண்டுவரப்படும் ஒரு சூழ்நிலையில் அந்தச் செயலின் தன்மை எப்படி இருந்தாலும் நம்மை போன்ற சாதாரண மக்களின் ஜனநாயகம் மீதான நம்பிக்கை ஒருபோதும் இழக்கப்படாது. அந்த அடிப்படையில் எனது அரசியல் நடவடிக்கைகள் எப்போதும் நாட்டின் மற்றும் மக்களின் நலன்களை பாதுகாப்பதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் என்று கூறி
அரசாங்கத்திடம் இருந்து விடை பெற்றேன். இந்த 16 பக்க கடிதத்தின் இறுதி பகுதியை இந்த முறையில் முடித்தேன். இந்த காலகட்டத்தில் ஜூன் 8, 2016 அன்று அன்பு உதயம் கட்சியின் சார்பில் செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில் மே 25, 2016 அன்று நான் அன்பு உதயம் கட்சியின் அரசியலை தமிழ்நாடு ஆளும் கட்சி அரசாங்கத்திடம் ஒப்படைத்ததாக விவரங்கள் வழங்கப்பட்டன. மேலும் அந்த கடிதம் பின்வருமாறு முடிந்தது: அன்பு உதயம் கட்சி அரசியலில் இருந்து விலகிக் கொள்ளும் இந்த சூழ்நிலையில் ஒருபுறம் அதன் ஜனநாயக பங்களிப்பிற்காக நிர்வாக மட்டத்தில் எடுக்கப்பட்ட மற்றும் அங்கு செயல்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளன. மறுபுறம் தனிப்பட்ட மட்டத்தில் அதன் நன்மை தீமைகளை உருவாக்கும் அனைத்தும் அதன் செயல்களும் இதில் ஆழமாக பதிந்துள்ளன. அந்த அடிப்படையில் இயற்கையான ஒழுக்கத்தையும் மனித நெறிமுறைகளையும் மீறும் இந்த சூழ்நிலையிலிருந்து யாரும் தப்பிவிடக்கூடாது என்ற உறுதியான எதிர்பார்ப்பு மற்றும் தனிப்பட்ட நீதியின் மீதான நம்பிக்கையின் வெளிப்பாடாக இது உள்ளது. இதுவே அன்பு உதயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. தற்போது அன்பு உதயம் கட்சி அரசியல் களத்தில் தோல்வியடைந்துவிட்டது. அது அரசியலில் இருந்து விடைபெறுகிறது என்று கூறி இந்த பதிவு வெளியிடப்படுகிறது. பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகையாளர்கள் மற்றும் முன்னணி அரசியல் கட்சிகளே, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்ற உங்கள் கருத்துக்கு நாங்கள் முதலில் பதிலளிக்க வேண்டும் என்று நினைத்தோம். அன்பு உதயம் கட்சியை பற்றி நான் கூறும்போது, உங்களை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்கள் மனப்பான்மை மற்றும் எண்ணங்கள் உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டவை மற்றும் உங்கள் செயல்களின் அடிப்படையில் நாங்கள் கவனித்தவை அனைத்தும் என்று கூறுகிறேன். இதன் மூலம் எங்களை பற்றி எல்லாம் தெரிந்தவர்தான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை இங்கு குறிப்பிடுகிறேன். நாட்டில் ஜனநாயக முறையில் அரசியலிலும் தேர்தல்களிலும் பங்கேற்ற ஒருவர் நாங்கள் செய்யும் முறைகேடுகளை பற்றி எதுவும் தெரியாமல் அரசியலுக்கு வந்து பல ஆண்டுகளாக அவற்றை கவனித்துவிட்டு பின்னர் ஒரு தனிநபராக விலகி வருந்தினார் என்ற எண்ணம் நமது இந்திய குடியரசின் ஒரு குடிமகனின் மனதில் கூட ஏற்படக்கூடாது. அன்பு உதயம் கட்சியின் அரசியலை நீங்கள் அப்படி குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதனால்தான் அன்பு உதயம் கட்சியின் நிலைப்பாடு உங்கள் முன்வைக்கப்படுகிறது. 2016 ஆண்டு ஜூன் 22 இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலாளருக்கு அன்பு உதயம் கட்சியின் சார்பில் எழுதப்பட்ட கடிதத்தில் தமிழக அரசில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளாக உள்ள 2 கட்சிகளும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஜனநாயக அரசியல் செயல்பாடுகளுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் அபகரித்துவிட்டன என்றும் தமிழகத்தின் அரசியல் களம் அவர்களால் கைப்பற்றப்பட்டுவிட்டது என்றும் அன்பு உதயம் கட்சியால் தேர்தல் செயல்முறை மூலம் ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சியாக செயல்பட முடியவில்லை என்றும் நிர்வாக ரீதியாகவும் திறம்படச் செயல்பட முடியவில்லை என்றும் விரிவாக எழுதப்பட்டிருந்தது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக ஆகிய கட்சிகளே தமிழக சட்டமன்றத்தில் அரசாங்கத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளாக உள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சியால் தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் செய்ய முடியவில்லை. ஜனநாயக முறையில் தேர்தலில் முறையாக பங்கேற்கவோ அல்லது வேட்பாளராக போட்டியிடவோ முடியவில்லை. அவர்கள் அரசாங்கத்தின் மூலம் நிர்வாக அநீதிகளில் ஈடுபட்டுள்ளனர். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஊடகங்களின் செய்திகளை வெளியிடுவதற்கும் ஒளிபரப்புவதற்கும் உள்ள சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது.
இதன் காரணமாக அன்பு உதயம் கட்சியின் அரசியல் தமிழ்நாட்டு ஆளும் கட்சி அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அன்பு உதயம் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டுகளில் நாடு மற்றும் மக்களின் நலன்களை பாதுகாப்பதை அடிப்படையாக கொண்டு நிர்வாக மட்டத்தில் பல ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை முன்வைத்து அன்பு உதயம் ஒரு அரசியல் கட்சியாக தனது அடையாளத்தை நிரூபித்துள்ளது. அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியாக அன்பு உதயம் கட்சி தனது கட்சி பணிகளை தொடங்குவதிலும் செயல்படுத்துவதிலும் நிறைவேற்றுவதிலும் எதிர்கொள்ளும் சிரமங்கள் தேசிய அளவில் மத்திய அரசால் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் என்பதை இந்திய தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். தேர்தல்களில் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் உரிமைகளையும் ஜனநாயக பாதுகாப்பையும் உறுதி செய்வது இந்திய தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பாகும். அதே நேரத்தில் அன்பு உதயம் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான எம். சுபாஷ் பாபுவாகிய நான் அரசியல் கட்சியை வழிநடத்துவதிலும் செயல்படுத்துவதிலும் உள்ள எனது சிரமங்களையும் ஏமாற்றங்களையும் ஏற்கனவே பல கடிதங்கள் மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்துள்ளேன். இந்திய குடியரசின் குடிமக்கள் என்ற முறையில் அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் எங்களை பாதுகாக்கும் பொறுப்பும் கடமையும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. ஒரு அரசியல் கட்சியாக எங்கள் அன்பு உதயம் கட்சியின் சார்பில் எனது அரசியலை மாநில அரசிடம் ஒப்படைத்துவிட்டேன் என்று சொல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். இந்த சூழ்நிலையில் ஒரு கட்சியாக அரசியலை பொறுத்தவரை இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது எனக்கு அவநம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் ஏற்பட்டுள்ளது. நமது அன்பு உதயம் அரசியல் ஜனநாயக நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். ஜனநாயக அமைப்பில் வாக்காளர்களால் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளான வேட்பாளர்களால் அது தோல்வியடையக்கூடாது. ஒரு ஜனநாயகவாதியாக இதுவே எனது எதிர்பார்ப்பு. இந்த அரசாங்கத்தில் உள்ள சக அரசியல் கட்சிகளான ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக அரசியல் நடத்தவும் தேர்தலில் பங்கேற்கவும் அனுமதிப்பார்களா? இன்றுவரை அவர்கள் எங்கள் அன்பு உதயம் கட்சியை அனுமதிக்கவில்லையே. இந்த வரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தை நான் முடித்திருந்தேன். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்களின்படி தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தமிழ்நாடு அரசின் பொது தேர்தல் 3 துறை செயலாளர் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை அவர்களால் ஆகஸ்ட் 12, 2025 அன்று வெளியிடப்பட்ட விளக்க கோரும் அறிவிப்பை கண்ட பிறகு இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரே பணி அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதும் தேர்தல்களை நடத்துவதும் மட்டுமே என்பதை உணர்ந்து அன்பு உதயம் கட்சியின் தலைவராகிய நான் இந்திய ஜனநாயகத்தில் வேட்பாளர் நிலையில் உள்ள வாக்காளர்களின் தேர்தல் பங்கேற்பும் பாதுகாப்பும் எவ்வளவு குறுகியதாக இருக்கிறது என்பதை இப்போதுதான் உணர்ந்தேன். இந்திய ஜனநாயக நாட்டில் குடிமக்களுக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச அரசியல் பாதுகாப்பு என்பது ஒரு வாக்காளர் தேர்தலில் சுதந்திரமாக பங்கேற்பதற்கும் வாக்காளர் என்ற நிலையில் தேர்தலில் வாக்களிப்பதற்கும் தேர்தலில் வேட்பாளராக ஆவதற்கும் அரசியல் மற்றும் தேர்தல் களத்தில் பங்கேற்பதற்கும் இந்த செய்தியை வாக்காளர்களாக உள்ள தனது சக குடிமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேர்தல் களத்திற்கு வந்து வேட்பாளராக போட்டியிடுவதற்கும் அதில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதற்கும் சக வாக்காளர்களை சந்தித்து வாக்குகள் சேகரிப்பதற்கும் அந்த அரசாங்கத்தில் தனது சக வாக்காளர்களின் பிரதிநிதியாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அந்த அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கும் ஆகும். அந்த அரசாங்கத்தை நடத்தும் ஆளும் கட்சி
அந்த அரசாங்கத்தில் பங்கேற்கும் எதிர்க்கட்சிகள் மற்றும் அந்த அரசாங்கத்தில் உள்ள அவற்றின் கூட்டணி கட்சிகளில் உள்ள சக வாக்காளர்கள் என்ற நிலையில் உள்ள சக வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் அரசியல் சுதந்திரமும் தேர்தல் சுதந்திரமும் சக வாக்காளர்கள் என்ற நிலையில் உள்ள சாதாரண குடிமக்களான சக வேட்பாளர்களுக்கு இல்லை என்றால் இது மக்கள் தங்கள் மனப்பூர்வமான விருப்பத்திற்கு எதிராக தங்கள் வாக்குரிமைகளை தொடர்ந்து இழக்க நிர்பந்திக்கப்படும் ஒரு சூழ்நிலையாகும். இந்திய குடியரசில் ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகனாகவும் தேர்தலில் ஒரு வாக்காளராகவும் இருக்கும் மக்களின் சுயநிர்ணய முடிவின் அடிப்படை இல்லாமல் அரசியல் காலம் போன்றே தேர்தல் காலத்திலும் அந்த அரசாங்கத்தை நடத்தும் ஆளும் கட்சி அந்த அரசாங்கத்தில் பங்கேற்கும் எதிர்க்கட்சிகள் மற்றும் அவற்றின் நேரடி மற்றும் மறைமுக கூட்டணி கட்சிகளின் விருப்பப்படி ஆதரிக்க மக்கள் மறைமுகமாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இந்த நடைமுறையில் அன்பு உதயம் கட்சி இந்த முறையற்ற அரசியல் சூழ்நிலையை நேரடியாக களத்தில் எதிர்கொண்டுள்ளதுடன் அரசாங்கத்தை நடத்தும் ஆளும் கட்சியாலும் அரசாங்கத்தில் பங்கேற்கும் எதிர்க்கட்சியாலும் இந்த அடிப்படையில் நிர்வாக ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு இந்த இடத்தில் ஒரு ஜனநாயகவாதியாக இந்திய குடியரசின் குடிமகனாக அன்பு உதயம் கட்சியின் நிறுவனராக உலகில் நமது நாடான இந்தியாவும் சர்வதேச அளவில் ஏற்கனவே ஒரு குறைபாடுள்ள ஜனநாயக நாடாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என்பதைச் சுட்டிக்காட்ட நான் மிகவும் வருந்துகிறேன். கம்பம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எனது தனிப்பட்ட அரசியல் அடையாளமான அன்பு உதயம் மக்கள் வேட்பாளர் என்ற பெயரில் சுயேச்சையாக போட்டியிட்டு ஆளும் கட்சிக்கு எதிராக களத்தில் எங்களின் அரசியல் அணுகுமுறையையும் களப்பணியில் எங்களின் தேர்தல் பிரச்சார நடைமுறைகளையும் வெளிப்படுத்தினோம். இந்த தேர்தலில் அன்பு உதயம் தங்கள் கட்சி வேட்பாளருக்கும் அரசியலுக்கும் ஒரு சவாலாக இருப்பதாக ஆளும் கட்சியான திமுக கட்சி கருதியது. அந்த தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ஒரு வலுவான எதிர்ப்பாகவே எங்களின் பிரச்சாரத்தை நாங்கள் அமைத்திருந்தோம். அந்த நேரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக கட்சி அந்த தொகுதியில் தேர்தலில் போட்டியிடவில்லை. எனவே அந்த தேர்தலில் வாக்காளர்களால் நாங்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான முக்கிய வேட்பாளராகவும் சக போட்டியாளராகவும் அடையாளம் காணப்பட்டோம். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் காவல்துறையும் தேர்தல் களத்தில் எங்களின் பங்கேற்பு பிரச்சார நாட்களில் வாக்காளர்களை சந்திப்பது அவர்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பது நாங்கள் பிரச்சார உரைகளை ஆற்றுவது என அனைத்தையும் கவனித்தன. இவை அனைத்தும் காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் நடந்தன. நாங்கள் தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்தோம். தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த தேர்தலில் போட்டியிடாத அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தொகுதியின் கள நிலவரம் குறித்து அறிந்து கொண்டு இந்த தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு முன்பு வாக்காளர்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் அதிமுக கட்சி உறுப்பினர்களும் அதிமுக கட்சிக்கு வாக்களிப்பவர்களும் வேறு யாருக்கும் வாக்களிக்க கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார். மறுபுறம் அந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் எல்லை பகுதிகளிலும் காவல்துறை சோதனைச் சாவடிகளை அமைத்திருந்ததையும் நாங்கள் அறிந்திருந்தோம். அன்பு உதயத்தின் பிரச்சார வாகனம் ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளும் நுழையும் போதும் வெளியேறும் போதும் காவல்துறை தங்களின் வாக்கி டாக்கிகள் மூலம் கட்டுப்பாட்டு அறைக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் அன்பு உதயம் வேட்பாளரின் வாகனம் கிராமத்திற்குள் நுழைந்துவிட்டது வெளியேறிவிட்டது என்று தகவல் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அந்த தேர்தலில் தொகுதியின் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது. இவை அனைத்தும் இந்த தேர்தல் களத்தில் ஆளும் கட்சி அரசாங்கம் தனது நிலையில் இருந்து ஒரு அவசர நிலையை அறிவித்தது போல இருந்தது.
இது குறித்து நான் அந்த காலகட்டத்தில் எழுதிய முந்தைய கடிதங்களில் தேர்தல் ஆணையத்திற்கு விரிவாக தெரிவித்திருந்தேன். இப்போது இது தொடர்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதனைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பில் நடைபெற்ற அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளின் கூட்டுக் கூட்டத்தின் 2ஆம் நாளில் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த திரு. மு. கருணாநிதி ஆற்றிய உரை முற்றிலும் ஜனநாயக விரோதமானது மற்றும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் உள்ள ஆளும் கட்சியான திமுக-விற்கு ஆதரவாக காவல்துறை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த வழிமுறைகளை கொண்டிருந்தது. ஆளும் கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடுபவர்களையும் ஆளும் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஜனநாயக ரீதியாக தங்கள் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துபவர்களையும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் ஜனநாயக விரோதிகளாக கருத வேண்டும் என்றும் ஜனநாயகவாதிகளுக்கு எதிராக காவல்துறை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆளும் கட்சிக்கு ஆதரவாகச் செயல்படுவதற்கான சலுகையாக காவல்துறைக்கு இராணுவத்திற்கு வழங்குவது போன்ற திட்டங்கள் வழங்கப்படுவதாகவும் அதற்கு பதிலாக காவல்துறை ஆளும் கட்சிக்கு என்ன செய்ய போகிறது என்றும் தமிழ்நாடு மாநில அரசு ஆளும் கட்சியாக தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளின் கூட்டத்தை கூட்டி அதில் இந்த கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சராக திரு. மு. கருணாநிதி ஆற்றிய முழு உரையும் அரசியல் களத்திலும் தேர்தல் களத்திலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக காவல்துறை எவ்வாறு ஜனநாயக விரோத படுகொலைகளை நடத்த வேண்டும் என்ற துணியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அவரால் பதிவு செய்யப்பட்டது. மேலும் இதில் காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விவரங்களும் 2009ஆம் ஆண்டு கம்பம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட எங்கள் அன்பு உதயம் அரசியலுடன் தொடர்புடைய விவரங்களை அடிப்படையாக கொண்டவை என்றும் இது தொடர்பாக அவர் ஆற்றிய உரை அந்த உரையின் தன்மையின் அடிப்படையில் முற்றிலும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரானது என்றும் அன்பு உதயம் சார்பில் மத்திய அரசுக்கு நான் தெரிவித்துள்ளேன். மேலும் இந்திய குடியரசின் குடிமக்களுக்கும் அன்பு உதயத்திற்கும் இது குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்துவதற்காக 2010 ஆகஸ்ட் 28 அன்று நடைபெற்ற இந்த கருத்தரங்க உரையை பற்றிய அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு. மு. கருணாநிதியின் அறிக்கை தமிழ்நாடு மாநில அரசிடம் இருந்து பெறப்பட்டது. மேலும் மத்திய அரசு ஒரு வெள்ளையறிக்கையை வெளியிட்டு இதன் உண்மைத்தன்மை குறித்து தமிழக அரசிடம் விளக்கம் கோர வேண்டும் என்றும் அன்பு உதயம் சார்பில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா தேவிசிங் பாட்டீல் மற்றும் திரு. பிரணாப் முகர்ஜி ஆகியோருக்கு கடிதம் எழுதப்பட்டது. அன்பு உதயம் குடிமக்களின் சொந்த அரசியல்